எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய திருக்குறள் பாடப்பகுதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி படிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க வீடியோவில் திருக்குறள் பாடப்பகுதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் குறைஞ்சது 5லிருந்து 7 கொஷின் வந்து திருக்குறள்லேருந்து கேட்டுடுறாங்க. அதனால் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திருக்குறள் படிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியில் எந்த ஒரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லைங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தில் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னா, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மட்டும் கொடுத்துட்டு இந்த செகண்ட் லைனை கொடுக்காம விட்டுருவாங்க, டேஷாக கொடுத்துருவாங்க. அடுத்த வரிகள் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்டு எப்போவுமே வந்து எதுகை இல்லைன்னா மோனை ஒன்றிதான் வரும். விருந்து மருந்து வருதுங்களா, எதுகை ஒரே மாதிரி வருதுங்களா. ஸோ இது மாதிரி இருந்தால் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்ததா மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மோந்து பார்த்தாலே வாடி விடுவது எது அப்படின்னு கேட்பாங்க, அனிச்ச மலர். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளில் 2 மலர்கள் மட்டும்தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதில் ஒன்று இந்த அனிச்ச மலர், இன்னொரு மலர் குவளை. அடுத்து கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் எடுத்துட முடியும். அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னா, ஆவது போல கெடுவது எது, வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடுவது எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். களவினால் ஆகிய ஆக்கம், அதாவது களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் ஆவது போல கெடும். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து 4 குறள் கொடுத்துருக்காங்க. ஊக்கமுடைமை அப்படிங்கிறது வில் பவர், நான் இதை வந்து செஞ்சே தீருவேன் அப்படின்னு என்கிட்ட இருக்கக்கூடிய கரேஜ் தான் ஊக்கமுடைமை. அதில் உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். நிலையான செல்வமாக திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஊக்கம், ஆக்கம், பொறுமை, அன்பு இப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஊக்கம் அப்படிங்கிறது தான் நிலையான செல்வமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கமுடையான் உழை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். அப்போ ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் யாரிடம் அப்படிங்கிற கேள்வி வரும். யாரிடம்? தளராத ஊக்கமுடையவனிடம். தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அடுத்தது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். எதன் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ ஊக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதனுடைய பொருள் எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். இந்த திருக்குறள்ல எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எண்ணியதை அடையாவிட்டாலும் மனநிறைவை தருவது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த உயர்வான எண்ணமே மனநிறைவை தரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பயனில சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதனுடைய பொருள் நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். இதிலிருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு கேட்டுருவாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, அறிவுடையவர்கள், பொறுமையுடையவர்கள், இரக்கமுடையவர்கள் அப்படின்லாம் வந்து ஆப்ஷன் வச்சுருவாங்க. ஸோ அறிவுடையவர்கள் தான்
பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். பொருள் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. ஸோ இதில் வந்து டைரக்டாகவே சொல்கிறாங்க. சொல்லுக எதை சொல்லணும், பயனுடைய சொற்களை மட்டும் சொல்லணும். சொல்லற்க எதை சொல்லக்கூடாது, சொல்லில் பயனில்லாத சொல்ல சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து டைரக்டாகவே வந்து மீனிங் வந்துடுது. இதனுடைய புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நாம் பார்த்துருக்கோம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சமலர் மோந்து பார்த்தாலே வாடிவிடும். அதுபோல விருந்தினரினுடைய முகம் நம்மளுடைய முகம் மாறினாலே வாடிவிடும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். அடுத்த கேள்வி, நிலையான செல்வம். நிலையான செல்வம் என திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. அடுத்ததா, இக்குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அப்படி என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பாருங்க. உள்ளுவது உயர் உள்ளல், இந்த ரெண்டுலையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு, அதனால மோனை. அடுத்ததா உள்ளுவது தள்ளினும், இந்த ரெண்டு வார்த்தைகளையும் உள் தள் அப்படிங்கிற இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு, அதனால எதுகை. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.